Good morning students. Now I am going to discuss about 6th standard social science. In history, first lesson, what is history? History means is the study of past event in chronological order. அதாவது முடிந்த ஃபாஸ்ட் ஈவெண்ட்டை வந்து நம்ம படித்து ஆர்டராக படிக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறோம், ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். இதில் டைம் இன் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பிசிஇ நெக்ஸ்ட்டு சிஇ. பிசிஇ மீன்ஸ் காமன் பிஃபோர் காமன் எரா, சிஇ மீன்ஸ் காமன் எரா. பிஃபோர் காமன் எராவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 0, 500, 1000, 1500 பிகாஸ் பிஃபோர் காமன் எரா. சிஇ மீன்ஸ் காமன் எரா, ரைட் சைட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 500, 0லேருந்து 500, 1000, 1500. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஹிஸ்ட்ரி. வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஃப்ரீ ஹிஸ்ட்ரி? ஃப்ரீ ஹிஸ்ட்ரி the period between the use of first stone tools and the invention of writing system is a free history. What is the free history? The period between the use of stone tools. அவங்க ஸ்டோன் மூலத்திலிருந்து டூல்ஸ் எல்லாம் வந்து பண்ணி அந்த இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் சிஸ்டம் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஃப்ரீ ஹிஸ்ட்ரி. ஸ்டோன்ஸ்லேருந்து டூல்ஸ் எல்லாம் உண்டாக்கி ரைட்டிங் சிஸ்டம் உடைய இன்வென்ஷன் பண்ணினது தான் என்னன்னு சொல்லி திஸ் இஸ் கால்டு த ஃப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்றாங்க. இந்த மேஜர் சோர்சஸ் ஆஃப் ஃப்ரீ ஹிஸ்ட்ரினா என்ன? ஸ்டோன்ஸ் டூல்ஸ், எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ராக் பெயிண்டிங்ஸ் ஆர் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் த ஃப்ரீ ஹிஸ்ட்ரிஸ். அது முக்கியமாக ஸ்டோன் டூல்ஸ், ஸ்டோன்ஸ் மூலமாக டூல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட அந்த மெட்டீரியல்ஸ், ராக் பெயிண்டிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ் டெம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்ஸ் இது எல்லாமே தீஸ் ஆர் மேஜர் சோர்சஸ் ஆஃப் த ஃப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃப்ரீ ஹிஸ்ட்ரி? மேஜர் ஆஃப் த ஃப்ரீ ஹிஸ்ட்ரி ஸ்டோன் டூல்ஸ், excavated materials and rock painting. These sources are the free history material. Then history is the study of past event is the chronological order. History na past event order படி படிக்கக்கூடிய ஒன்று தான் என்னது, ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. அதாவது நடந்து முடிந்த ஈவெண்ட். ஸோ த டேர்ம் ஹிஸ்ட்ரி ஹாஸ் பீன் derived from the Greek word historia. Historia means Greek word. That is a Greek word. அதாவது கிரேக்க மொழியிலிருந்து வந்தது தான் ஹிஸ்டீரியான்றது. ஓகேவா? The term history has been derived from the Greek word historia which means learning by enquiry. ஸோ அதில் பல ஆய்வுகள் மேற்கொண்டு அதில் வந்து நிறைய விஷயங்களை சேகரிக்கிறது, குரூப்பாக சேகரிக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து என்னது ஹிஸ்டரின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிரேக்க மொழியிலிருந்து உருவானது ஹிஸ்டீரியா. இட் வில் சேஞ்ச் த ஹிஸ்ட்ரியாக மாற்றப்பட்டது. த நெக்ஸ்ட்டு புரோட்டோ ஹிஸ்ட்ரி. வாட் இஸ் எ புரோட்டோ ஹிஸ்ட்ரி? திஸ் இஸ் த பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி. This is a period between free history and history. Free historyக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் இடைப்பட்ட ஒரு டூரிங் பீரியட் தான் என்னது, ப்ரோ ஹிஸ்ட்ரி. The period for which records in writing and available but not yet deciphered is called the pro history. Pro history means what na, records, writing records எல்லாம் இருக்கும். ஆனால் பிகாஸ் ஆஃப் அதனுடைய தகவல்கள் வந்து யாராலும் என்ன செய்யப்பட முடியாது, சொல்லப்பட முடியாது. தட் இஸ் எ ப்ரோ ஹிஸ்ட்ரி. வாட் இஸ் எ ப்ரோ ஹிஸ்ட்ரி? This is the period between history and free history. That is called the pro history. The period for which record in writing or available, writing available இருக்கும் but not yet deciphered is called the pro history. அதனுடைய தகவல்கள் வந்து எதுவும் சொல்லப்படாது இருக்கும். That is called the pro history. The next numismatics. What is a numismatic? Numismatics. Numismatics means study of coins. Study of coins. That is called the numismatics. Next one, epigraphy. Epigraphy.
Study of inscription. Study of inscription. Listen. Numismatics is the study of coins and epigraphy is the study of inscription. The next ஒரு case study மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. Because the mighty emperor Asoka. About mighty emperor Asoka. Next I am going to a mighty emperor Asoka. The most famous ruler of ancient India was Emperor Asoka. இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான ஃபேமஸ் எம்பரர் அசோகா. It was during this period that Buddhism spread to different parts of the Asia. ஏசியாவினுடைய பல பகுதிகளில் புத்திசம் வந்து என்ன செய்யப்பட்டது, ஸ்ப்ரெட் ஆனது. Then many people grieve up death after the Kalinga war. கலிங்க போரில் நிறைய மக்கள் துடிதுடித்து இறந்ததை யார் பார்க்குறா, அசோகர் வந்து பார்க்குறார். He embraced Buddhism and then devoted his life to spread the messages of peace and dharma. அமைதிக்காகவும் தர்மத்துக்காகவும் என்ன செய்கிறாரு, உலகம் முழுவதும் இதை பரப்புறார். உடனே இமீடியட்டாக கலிங்க வாரம் வந்து கிவ் அப் பண்ணுறார், நிறுத்திடுறார். His service for the cause of public goods was exemplary. He was the first ruler give up the after victory. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கூட அவர் என்ன செய்கிறாரு, அந்த கலிங்க வார நிறுத்திடுறார். He was the first to build hospitals for animals. அனிமல்ஸ்க்காக என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறார். Then he was the first to lay road. மக்களுக்காக என்ன செய்கிறாரு, சாலைகள் வந்து அமைக்கப்படுது. The Asoka Chakra with 24 spokes in our national flag was taken from the Sarnath pillar of Asoka. அந்த 24 ஸ்போக்ஸ் உள்ளது வந்து சாரநாத் பில்லர் அசோகா அதில் வந்து இருக்குது. ஓகே, the next the emperor Asoka was the great. His greatness had been unknown until the 19th century. 19th. Even though Emperor Asoka was great, his greatness has been unknown until 19th century. 19வது நூற்றாண்டு வரை அவர் யாருன்னே வந்து என்ன செய்யல, தெரியல. So the material evidence provided by William Jones, James Prinsep, முக்கியமானவங்க ரெண்டு பேர் தான் வந்து என்னது அவரை பற்றி இதான மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இஸ் a namely William Jones and James Prinsep and Alexander Cunningham also. இவங்க மூலமாக தான் எம்பரர் அசோகாவை பற்றி 19th சென்ச்சுரிக்கு அப்புறமா என்ன செய்யப்படுது, பிரபலமாக்கப்படுது. த பேஸ்ட் ஆன் திஸ் அக்கவுண்ட் சார்லஸ் ஏலன்கிறவர் ரோட் எ புக் டைட்டில் த சர்ச் ஆஃப் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. இஸ் ப்ரொவைடட் எ கம்ப்ரிஹென்சிவ் அக்கவுண்ட் ஆஃப் அசோகரை பற்றியதான பல தகவல்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. த மெனி ரிசர்ச் மேட் thereafter brought Asoka's glorious rule to light. அதாவது மிகச்சிறந்த முறையில் பொற்காலமாக அவர் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தை நடத்தினார். These inscriptions were observed on the rocks, Sandhi Stupa and Sarnath pillar and helped to understand the greatness of Asoka to the world. அவருடைய அதாவது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா ராக்ஸு, சாந்தி ஸ்தூபா, சாரநாத் பில்லர், இதில் எல்லாம் அவரை பற்றியதான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் மிகச்சிறந்த ஒரு கிரேட்டஸ்ட் கிங்காக த அசோகா எம்பரர் விளங்கியிருக்கிறார். ஓகே, இது ஓவர். நெக்ஸ்ட் த சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி. நெக்ஸ்ட் ஐ வில் கண்டினியூ சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி. Listen all of you, the sources of history. The first one is a archaeological sources, another one is a literary sources. The first one is a archaeological sources, another one is a literary sources. Archaeological sources means தொல்பொருள் ஆய்வுகள்.
லிட்ரரி சோர்ஸ் மீன்ஸ் இலக்கியம் சம்பந்தமான ஒரு சோர்ஸஸ் தான் லிட்ரரி சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் இந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் இருக்குது. த ஃபஸ்ட் ஒன் இஸ் எ காயின்ஸ், ஆர்டிஃபேக்ட், ஆர்னமெண்ட்ஸ், inscription, monuments. These typhoid include in the archaeological sources. Coins, நாணயங்கள். அடுத்தது artifacts. Artifactsன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்ரிஸ், தென் டாய்ஸ், டூல்ஸ், இதெல்லாம் ஆர்டிஃபேக்ட்ஸ், அதாவது செய்பொருள்கள்னு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஆர்னமெண்ட்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் ஆர்டிஃபேக்ட்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராக் எடிக்ஸு, டெம்பிள் வால், தென் மெட்டல் பில்லர், காப்பர் பிளேட்ஸ், இதில் எல்லாம் அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் பிகாஸ் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். தென் நெக்ஸ்ட்டு மொனுமெண்ட்ஸ் மீன்ஸ் பிளேசஸ், ஃபோர்ட், டெம்பிள்ஸ் அண்டு மொனாஸ்ட்ரிக். இந்த பிளேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் திருமலை நாயக்கர் மகால், ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா வேலூர் ஃபோர்ட், டெம்பிள்ஸ் தஞ்சூர் டெம்பிள், மொனாஸ்ட்ரி வந்து தப்காங் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது, அதாவது பிகாஸ் ஆஃப் கோயில்கள் மடாலயங்கள், தட் இஸ் எ மொனாஸ்ட்ரின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு லிட்ரரி சோர்சஸ். வாட் சோர்சஸ்? Literary sources. The literary sources, the first one is a epics of poems. Then next account by foreign travelers, works by Indian author, folk songs and ballads. These are called the லிட்ரரி சோர்சஸ். எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வெரி கிரேட் எபிக்ஸ் இஸ் எ ராமாயணம் அண்டு மகாபாரத். ஓகே, தென் அக்கவுண்ட் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ், பிகாஸ் வெளிநாட்டு பயணிகள்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுவான் சுவாங், மார்கோ போலோ, தீஸ் பீப்புள் ஆர் த ஃபாரின் ட்ராவலர்ஸ். அதனுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து அந்த நாட்டினுடைய ரிட்டனாக எழுதுவாங்க, அவங்க தான் ஃபாரின் ட்ராவலர்ஸ்வாங்க. ஒர்க்ஸ் பை இண்டியன் ஆத்தர், இதில் வந்து கவிஞர்களும் இருப்பாங்க. த ஃபோக் சாங்ஸ் அண்ட் பல்லாட்ஸ், பாடல்கள், இதெல்லாம் இருந்ததா லிட்ரரி சோர்சஸ். தென் நெக்ஸ்ட்டு செக்குலர் லிட்ரேச்சர். செக்குலர் லிட்ரேச்சர், லிசன் ஆல் ஆஃப் யூ. செக்குலர் லிட்ரேச்சரில் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்னு சம் பார்ட் இருக்குது. த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஏ எபிக்ஸ், அனதர் ஒன் இஸ் ஏ டிவோஷனல் லிட்ரேச்சர். எபிக்ஸ் ராமாயணம் அண்ட் மகாபாரதம். டிவோஷனல் லிட்ரேச்சர் மீன்ஸ் தேவாரம், திருவாசகம், திவ்ய நாலாயிர பிரபந்தம். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், அகைன் ஐ எம் சேயிங் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஏ எபிக்ஸ், ராமாயணம் அண்ட் மகாபாரதம். Devotional literature, தேவாரம், திருவாசகம் and 4000 திவ்ய பிரபந்தம். It's a very nice lesson. It's a very short and sweet. இந்த lesson உங்களுக்கு முடியுது. Okay, thank you. Take care. Okay. Okay, children. You are a 6th standard studying children. So you are a small children. Again, I am telling, recall the lesson. Listen carefully. Okay, what is the history? History is the study of past event in chronicle order. Okay, understand? Then PCE means what? Before common era. CE means common era. Okay, left side rise ana BCE, right side increase ana CE. Okay, understand? What is the prehistory? Prehistory is nothing but the period between the use of first stone tools and the invention of writing system in prehistory. Understand what is the prehistory? The period between the use of first stone tools and the invention of writing system is called the prehistory. புரிஞ்சுதா? Next, what is a sources of prehistory? What is the sources of
prehistory. The first one is a stone tools, excavated materials and rock painting are the major sources of prehistory. Prehistory la என்னென்னலாம் பார்க்குறோம்? Stone tools, excavated material, rock painting, இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? Major sources of the prehistory. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? அஜந்தா, எல்லோரா இந்த இடங்கள்லாம் பெயிண்டிங்ஸ் வந்து இருக்குது. தென் ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஏன்னா நம்ம படிக்கிறதே என்னது? வாட் இஸ் ஏ ஹிஸ்ட்ரின்னு தான். அப்போ அந்த ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஹிஸ்ட்ரினா என்னது? ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகேவா? நடந்து முடிஞ்ச ஈவெண்ட்டை படிக்கணும். நெக்ஸ்ட்டு, the term history has been derived from Greek word. இந்த ஹிஸ்ட்ரிங்கிற வார்த்தை கிரேக்க மொழியில் என்னவா வந்தது? ஹிஸ்டோரியா. வாட் இஸ் திஸ்? ஹிஸ்டோரியா. கிரேக்க வேர்டு என்னது? ஹிஸ்டோரியா, which means learning by enquiry. ஹிஸ்ட்ரி எப்படி வந்தது? The term history has been derived from the Greek word hysteria, which means learning by enquiry. Okay, that is called the history. The next one, understand student, pro-history. What is the meaning of pro-history? This is the period between prehistory and history. Free historyக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் இடைப்பட்ட ஒன்றை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? pro-history. புரியுதா? pro-history means between free history and history. The period for which record in writing are available but not yet deciphered is called pro-history. pro-history பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் அதை பற்றியதான தகவல்களை வந்து யார் என்ன செய்யலை, இன்னும் சொல்லலை. அதுதான் வந்து என்ன சொல்கிறோம்? pro-history. நம்ம என்ன பார்த்தோம்? ஹிஸ்ட்ரினா என்ன, ஃப்ரீ ஹிஸ்ட்ரினா என்ன, ப்ரோ-ஹிஸ்ட்ரினா என்னன்னு பார்த்துக்கிறோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸை பற்றி படிக்கிற படிப்பு, ஸ்டடி ஆஃப் காயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிமிஸ்மேட்டிக்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் வந்து நிமிஸ்மேட்டிக்ஸ். ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷனை வந்து என்ன சொல்கிறோம்? எபிகிராபி. ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் என்னது? எபிகிராபி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து த சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இஸ் a very important. See the book Sources of History. Listen. ஆர்டிஃபேக்ட். இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். ஆர்டிஃபேக்டில் போட்ரிஸ், டாய்ஸ், தென் டூல்ஸு, ஆர்னமெண்ட்ஸ். போட்ரி, டாய்ஸ், டூல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், தீஸ் ஆர் கால்டு த ஆர்டிஃபேக்ட்ஸ். ஆர்டிஃபேக்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குது? போட்ரிஸ், டாய்ஸ், டூல்ஸ், ornaments. Okay, these are called the artifacts. Okay va students? Next, inscription. Inscription பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். rock edicts, temple inscription, then metal pillar, the another one is a copper plates. அப்போ inscriptionல என்னென்னலாம் இருக்குது? You see the book rock edicts, temple wall, metal pillar, then another one is a copper plate. These are called the inscription. Okay, understand? Another one is a monuments. The monuments la pathina governing listen, then places, fort, temples and stupa, monastery. இதுதான் வந்து எதில் இருக்குது? மொனுமெண்ட்ஸில் இருக்குது. பிளேசஸ்னு பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மகால். தென் ஃபோர்ட் வந்து என்னது? வேலூர் போர்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து டெம்பிள், தாஞ்சூர் டெம்பிள் சொல்கிறாங்க. ஸ்தூபா வந்து என்ன இருக்குது? ஸ்தூபாவில் அதாவது எஸ், அது தாஞ்சூர் டெம்பிள், ஸ்தூபா, மொனாஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தப்காங். இதுதான் வந்து மொனாஸ்ட்ரி என்ற, அதாவது மடாலயங்கள், கோயில்கள் இருக்கிற இடம் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? மொனுமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா listen all of you, that side you see literary sources. What is the literary sources? The epics and poems, account by foreign travelers and works by Indian author and folk songs and ballads. These are called the
லிட்ரரி சோர்சஸ். ஓகே, லிட்ரரி சோர்சஸில் என்ன இருக்குது பாருங்கள், எபிக்ஸ் அண்டு போயம்ஸ். எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் இருக்கும். அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவலர், ஃபார் எக்ஸாம்பிள் இவாங் சுவாங், மார்கோ போர்னி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ராவலர்ஸ். அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் பை இந்தியன் ஆத்தர், நம்முடைய இந்திய கவிஞர்கள் எழுதியது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோக் சாங்ஸ் அண்டு பல்லாட்ஸ், பாடல்கள் இதெல்லாம் வரும். ஓகேவா, அடுத்து இதெல்லாம் செக்குலர் லிட்ரேச்சர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்னு எடுத்துட்டால் த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஏ எபிக்ஸ், அனதர் ஒன் இஸ் ஏ டிவோஷனல் லிட்ரேச்சர். இப்போ எபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, இந்தியாவுடைய ஒரு கிரேட் எபிக்ஸ் வந்து என்னது, ராமாயணம் அண்டு மகாபாரதம். தென் டிவோஷனல் லிட்ரேச்சர்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் வருது, தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியரா? நவ் இட்ஸ் கிளியர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் I will continue. Take care. Okay.